ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, சிலபஸ், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் தென் கொஷின்ஸு, நெகட்டிவ் பாக்ஸ் அதாவது எக்ஸாமினேஷனோட பேட்டர்னு அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸு, சேலரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சிலபஸில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தேன். மீதி இருக்க அந்த 3 பார்ட், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, குவான்ஸ், ஸோ இது 3 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். கைஸ், பார்ட் 1 வீடியோ பார்த்தா மட்டும்தான் பார்ட் 2 வீடியோ வந்து புரியும். பிகாஸ் பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸோ மேலே ஐகானில் ரைட் சைடில் மேலே ஐகானில் நான் அதுக்கான லிங்க் வந்து தரேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட், டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் எபிலிட்டிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 70 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த மீதி இருக்க 3 பார்ட் இருக்கு இல்லையா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இதில் மட்டும் டோட்டலாக 30 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டி 70 மார்க்ஸ், மீதி இருக்கிற பார்ட்டு 3 மார்க்ஸ். இதில் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஜென்ரல் அரித்மெட்டிக்லேருந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், எல்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோஷனல், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம், ஒர்க்கு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, ஸோ ப்ராஃபிட், லாஸ், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, டிக்னோமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்கு, ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ் கேல்குலேஷன், கேலண்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர், இந்தியன் ஜியாகிரஃபி, பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ், அதை பற்றி வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை லாஸ்ட்டாக ஜென்ரல் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி அப் டு 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டோட சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 30 மார்க்ஸுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி இந்த 30 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் ஆகுது எடுக்கிறது அப்படின்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் வே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு அது கீழே வந்து 3-4 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பினாங்கல் புக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பினாங்கல் புக்கில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7100 எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ரயில்வே எக்ஸாம்ஸு எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அத்தனை எக்ஸாம்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின். ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதில் அப்படியே ஓப்பனாக வந்து காட்டுறேன். ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் புக் வந்து காட்டும். ஸோ இந்த இண்டெக்ஸ் புக்கில் உங்களுக்கு ஸ்டாட்டிக், ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட்டு அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7149 பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த 7114 பேஜஸுக்கு இது ஒன்லி ஃபார் ரயில்வே எக்ஸாம்ஸோட ஜென்ரல் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸோட ரீசனிங் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கான ஒரு புக்கு. ஸோ இதில் எல்லாமே டோட்டலாக A to Z ரயில்வே அப்படின்னா பினாங்கல் புக்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் வந்து ரெஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எனக்கு தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 3 months கிட்ட வந்து ஆயிடுச்சு. இந்த ரயில்வேயோட ரீசனிங் புக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் பேஜ் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட ரயில்வேயோட என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸோட இயர் வைஸாக கொஷின்ஸோட ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கோடிங்கு, டீகோடிங்கு, அதுக்கப்புறம் சீரீஸு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் 5 வந்து பாருங்கள் மிஸ்ஸிங் நம்பரு, ஸ்டாட்டிக் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இந்த புக்கை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அந்த 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண உங்களோட மார்க் கட் ஆஃப்குள்ளே வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரயில்வே மேக்ஸ். ஸோ ரயில்வே மேக்ஸில் வந்து சேம் அந்த சிலபஸ் என்ன இருக்கோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எடிஷன் வந்து பாருங்கள் 26 ஏப்ரல் 2023 எடிஷனு. ஸோ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் நம்பர் சிஸ்டமு, HCF, LCM, நம்மளோட சிலபஸ் என்ன இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ்லேயே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷனு, ட்ரிக்னாமெண்ட்ரி, இண்டெக்ஸ் பேஜை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹைட்டு, டிஸ்டன்ஸு, மென்சுரேஷனு, ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் நம்மளோட ரயில்வே ஃபார்மசிஸ்டோட சிலபஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நர்சிங்காக இருக்கலாம், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போகலாம். ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசிஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து வரும். மீதி இந்த ரீசனிங்கு, GS, குவான்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பினாங்கல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதை கைட் பண்ணி படித்தாவே வந்து போதும். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1000 ரூபி வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கைஸ் எத்தனை பேர் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக கைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நானும் உங்களோட ஏஜ் தான். ஸோ நானும் ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் மோட்டிவேட்டுக்காக தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ பினாங்கல் புக்கு 2nd எடிஷனு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடிஷன் லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங்கு, மேக்ஸு இது எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோடு வந்து இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் இந்த வீடியோ ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டை நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்களோட டைம்லேருந்து உங்களோட டைமை செலவு பண்ணாமல் அந்த உங்கள் பேக்கெட்லேருந்து உங்கள் மணியை எடுத்து செலவு பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டாக ஆகவே முடியாது. 100% ஷுர். திருப்பி ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஆன்லைனில் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கேம் ஆகி மாட்டிக்காதீங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் உட்காந்து வீட்டில் டைம் இந்த புக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டில் 249 போஸ்ட்டில் உங்களோட பேரும் அதில் வரும் மெரிட் லிஸ்ட்டில். ஸோ அந்த நம்பிக்கையோட படிங்க. அண்ட் தென் எனக்கும் ப்ரே பண்ணுங்கள் உங்களோட ப்ரேயர்ஸில். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத ஃப்ராங்காக ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.